நல்லவரோடு இணங்கி நாளுக்கு நாள் அறிவை எட்டி கொடுத்து சிறப்பாக வாழ்க. மாங்குருவி கூடாகிலும் மன்னரக்கும் தொழுகரையா வெள்ளரக்கும் தொழுகரையா தேன் சிலங்கை செய்தலை. என்ன அம்மா மான்குருவி எங்க கூடு கட்டும்? அது மாறம் செடி சிட்டு எல்லாரும் கட்டும். கையில் கண்டு வெளியே போவோம். ஆமா அங்கே கட்டும். அங்க கட்டும். நம்மளால கட்ட முடியுமா? முடியாது. மான்குருவி கூடாகிலும் மன்னரக்கும் தொழுகரையா தேன் சிலம்பி செய்தால் அறிவுறான். தேன் எங்க கூடு கட்டும்? அதே கேட்டு பாரில் கட்டும், பல மலையில கட்டும், மலையில கட்டுங்க. பாரில் கட்டுமா? குருவி கூடுதான் கட்டும். தென்னஞ்சோலையில கட்டும், பழஞ்சோலையில கட்டும். கிணத்துல ஒரு பில்லு திங்கிட்டு அந்த பில்லுல போய் கட்டி என்ன? அதே போல் நம்மால் முடியாது. தேன் சிலம்பி செய்தல் அறிவாங்க. தேன் கூடு எங்க கட்டும்? மரத்துல கட்டும், அடர்ந்த புதையில கட்டும். இந்த மாதிரி செவரு கட்டி கட்டணும். இதுல லேசா நம்ம போது ஓட்டுறதா அந்த ஓட்டுக்குள்ள உள்ள போனா அடுக்கடுக்கா இருக்கும். கண்டிப்பா என்ன அந்த ஓட்டுக்குள்ள கட்டும். உடல் சரியாதென்று பல்லாம பேசு. கடல் பெரிதா இருந்தால் சித்தூரில் உண்டிருமாகுமா? சித்தூர் ஒன்னாகுமா? கடல் எவ்வளவு பெருசு? கடலை கண்டுபிடிச்சுவார். 3 மடங்கு கடல். நாம் இருப்பது ஒரு பகுதி. அந்த 3 மடங்கு கடல் நீரை சாயத்துக்கு அள்ளி சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பிட முடியாது. ஆனா பக்கத்துல ஊத்து பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஊறும். அதுதான் சித்தூரில் உண்ணீருமாகுமா? என்ன உடல் சரியாது. ஒரு மனிதன் சின்ன மனிதனா இருப்பான், ஒரு மனிதன் பெருத்த மனிதனா இருப்பான். அந்த சின்ன மனிதனை பார்த்து பெருத்த மனிதன் நான் தான் வல்லவன், நான் தான் மலஜாதி அப்படி என்று உடல் சரியாது வல்லாக பேசி வலு கூற வேண்டாம். எறும்புக்கு எஞ்சாருடன் கையா என்ன
அவரவருக்கு தெரியும். சரி, அவரவருக்கு அப்படி இருக்க இந்த தேர் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதுபோல் இந்த மகாபாரதம் ராமாயணம் தேர் எப்படி அடி சாத்தா பிலா வாழை இந்த முக்கணி ஒன்றாக சேர்ந்து அதிலே தேரை ஊற்றி கசித்து உண்டால் எப்படி இருக்கும்? தித்திக்கும், இனிக்கும். அதே போல் இந்த மகாபாரதம் அந்த மகாபாரதத்தை என்ன போட்டு வரும்? அது என்ன சங்கிலி போட்டு தான் வரும்? சங்கிலி போட்டு தான் வருமா? மகாபாரதத்தை சங்கிலி போட்டு தான் வரும். வட போட்டு தான் வருமா? வராது. எதை போட்டு இருந்தாலும் வராது. போட்டு வடத்தினா என்ன இந்த வடத்தினா சுமைத்து பேசுறேன். சங்கிலி போட்டு இருந்தாலும் வராது, வட போட்டு தான். அப்பேற்பட்ட இனிமையான கல்விகளை கற்று உணர்ந்த கண்ணா தனவாகிற அமர்ந்த சபை முன்பாக சற்றால் என்ன நான் யார் நீர்த்த உடம்போது எனக்கு பயமா இருக்குது. மேல உட்காதா தாங்காத அப்படின்னு சொல்லலாம். நான் யார் என்றால் தோணாச்சாரியார். ஆமா என்ன தோணாச்சாரியார் எப்படி பிறந்தான்? எப்படிங்க தெரியுமா? எப்படி பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? ஏற்கனவே என்ன திருமணம் செய்தி நீண்டதாக குழந்தை ஆமா குழந்தை இல்லாத காரணத்தில் சிவனை கோரி என்ன ஆமா ஏகம் ஒன்று வளர்ச்சினார். அந்த ஏகத்தில் தோழ கம்பத்தை நாட்டி என்ன கம்பம்? தோழ கம்பத்தை நாட்டி அந்த தபத்தில் வரும்போது பகவானாய நாராயணன் இறைவனை கொள்வதற்காக எப்படி தூரத்தில் கல் தூரத்தில் நரசிம்மனார் வந்தார். அதேபோல் அந்த யாகத்தில் தோழர் கம்பை விடுத்து எனக்கு எப்படி தெரியும்? தோழர் கம்பை விடுத்து நான் சொல்லுவியார் தோழர் கம்பத்தை ஆகம சாஸ்திரம் தன்னோடு நிகழ்த்தி வித்தை புத்திரலாம் கற்றுவந்த ஆரிய குலத்திலே பிறந்தவர். ஆறு என்ன ஆறு? ஓடக்கூடிய ஆரியர்
குலம், ஆறு இருந்தா பிராமணன். ஐயர் ஐயர் சொல்றீங்களா? ஐயர் வச்சுதான் நான் புண்ணியதானம் பண்ணுவேன். அப்படி இல்லையா? அதுபோ ஆச்சாரியார் ஆரியர் குலம், ஆரியர் குலத்தை தலைவர் சத்தியவர்தன் சபை பிராணி சாக நமஸ்தே நமஸ்தே வேதவாத பிடிவார். ஆமா கோயில் பூஜாரி பசு பஞ்சு பாப்பா ஏழையும் பாப்பா ஏழையா இருக்கான அவனை நம்ப கூடாது. கண்டிப்பா என்ன பசு பஞ்சரா இருந்தா அப்படி கூடாது. பாப்பா ஏழை எப்படி வரும்? அதான் நம்ம வந்து 4 திட்டு வாங்கிட்டு போனாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆமா என்ன அமைதியா இருப்பாங்க. அதான் பசு பஞ்சையும் பாப்பா ஏழையும் நம்பாங்க அப்படிம்பாங்க. ஐயா அவன் பக்கத்துல போவாதீங்க, அவன் பண்டிகை வெட்டுறான். இப்படி வேதத்திலே சிறந்தவர் என்ன விவேகத்திலே சிறந்தவர் சோழாச்சாரியார் பகவானாகிய நாராயணன் நரசிம்மல்லார் கம்பத்திலே சோழாச்சாரியார். நான் கிருவையில் நிலக்கூடிய பெண்ணை மனம் திருவையாய் மணல் நீண்ட நாளாகத்தானே குழந்தை இல்லாமல் இருந்து சிவனை கோரி வந்து சிவபெருமான் அருளினார். குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்தது? எப்படி பிறந்தது? நான் வேதம் ஓதுவதற்காக சிவனை தேடி செல்ல சிவபெருமான் ஒரு பரிதாசி வடிவத்தை வந்து என் மனைவி கிருவி எடுத்து எனக்கு சாதம் கொடு, சாப்பிடுறது பசி இருக்கு அப்படி என் மனைவி அன்பாக ஆசாசத்தோடு அந்த அவரை உபச்சாரம் செய்து அமர்த்தி என்ன சாதம் பரிமாறினார். சாதம் பரிமாறும் போது பார்த்தார் சோனாச்சாரியார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். ஒரு அன்பான மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு புத்தி வாய்க்க முடிக்க வேண்டும். அப்படி அந்த சிவபெருமான் என்ன நீ போய் தண்ணி மூட்டுவோமா அப்படின்னா இவர் அழகா பார்த்தவுடன் இந்த வீரியம் கழிவுமாகிவிட்டேன். வீரியம் கழிவான அந்த சோத்திலே கழி வச்சுட்டு நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்டு சிவபெருமான் தெரியாது. அவர் அந்தவன் தான். அது இல்லம்மா ஒரு அந்தவன் சாப்பிட பெற்ற அந்த சாப்பாடு நான் சாப்பிடலாமா அப்படின்னு கொண்டு போய் குதிரை தொட்டியில போட அந்த சாதத்தை குதிரை உண்ண கெத்தமாய் மூடிய மக்கள் தாய் வயிற்றிலே பிறந்திருந்தால் அதுக்கு பால் கொடுக்க பால் சுரக்கும். குதிரை வயிற்றிலே பிறந்தது குதிரை போய் பால் குடிக்க முடியாதுங்க. மனித முகம் குதிரை உடல் எங்க போய் பால் குடிக்கும்? ஏற்கனவே அக்கினி வந்து முடிவாச்சு. நீங்க 2 பேரும் ஆமாங்க. ஆனா பாஞ்சால மன்னனுக்கு வில்வித்தெல்லாம் யாரும் இல்லை. சரியாக பார்த்தா குணாச்சாரியார் இருவரும் சீடராகத்தான் இருக்கிறோம். இனப்பிரியா தோழராக இருக்கிறோம். குரு இல்லாத நேரத்தில் நீங்க கற்றுக்கொண்ட வித்தைகள் இல்ல எனக்கு கற்றுக் கொடு. நான் அரசாக போது என் நாட்டிலே பாதி வைக்க தெரியும் அப்படி சொன்னான் பாஞ்சால மன்னன். ஆமா இந்த குதிரை வைத்து பிறந்த அற்பத்தாமாவிற்கு பால் வேண்டுமே என்ன செய்வார் அப்படி தெரியாமல் பாஞ்சால மன்னன் போகும்போது அவன் தவறாக விட்டான். ஆனா பாதி நாட்டுதான் கேட்க வர அப்படின்னு தவறாக புரிந்து கொண்டு நான் சொல்லி பாஞ்சாலம் ஒரு பசு மாடு போடுறான் அப்படி உன்னை யார் பார்த்து உனக்கு எனக்கு என்ன ஒட்டு இருக்கு உனக்கு என்ன ஒட்டு வரும் என்ன வந்து பசுவாக கேட்க அப்படின்னு அசிங்கப்படுத்தி அபிமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். ஆமா இந்த வித்தையை இதே வித்தை வேற ஒரு மாணவனுக்கு கற்று கொடுத்து அவன் கையிலே கட்டி எடுத்து வந்து என் காலில் கற்று அப்ப நின்று என் மனைவி கீழே அழைத்து கொண்டு அஸ்தாபுரத்தினருக்கு சொன்னார். என் மனைவிதான் சொன்னார் என் அண்ணன் கிருவாச்சாரியார் பாடகஜாலையிலே இருக்கிறார். வித்தைகளை கற்றுக் கொண்டு வருகிறார். கற்றுக் கொடுத்திருக்கா பாண்டவருக்கு கௌரவருக்கு அங்க போனாங்க அவர் உதவியாக கிடைக்கும் அப்படி சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு அஷ்டாபுரம் போக இந்த 105 பிள்ளைகளும் பந்து விளையாடி கொண்டிருந்தார். அவங்க வந்தாரு தவறு கேட்டு விட எடுக்க முடியவில்லை. அதுக்குள்ள மந்திரங்கள் சொல்லி அருகம்பிள்ளை கிள்ளி ஓட்டி பந்து வெளியே வந்தது. அர்ஜுனன் புரிந்து கொண்டார். வாயினால் முனமுனை அர்ஜுனன் மட்டும்தான் தெரியும். ஆமா அப்பதான் மத்தார்கள்
கிருவாச்சாரியார் இருக்கட்டும். நீ இருந்து வித்தைகளை கற்று அப்படின்னு என்னை அமைக்கிறார். ராஜாக்களுக்கும் துரியோதனால் 100 பேருக்கும் நான் ஆசானாக இருந்து 105 பேர் வித்தை கற்றுக் கொடுத்தவன். ஆண்டவருக்கும் துரியோதனாயிருக்கும் விகடகுரோதையர் பற்றி மனம் ஓட்டி நான் பணிந்து அஞ்சாத பாகம் இதெல்லாம் நாடு கேட்கும் போது 1 முதல் 18 வயதுதான் அந்த யுத்தத்தில் அதர்மான் புதிய கையை இருக்கிறது. அவருடைய செஞ்சோத்து கடந்து இருப்பதற்காக அவன் பக்கம் இருக்கிறது. இதற்கு 7 ஜனை பாண்டவர் 11 ஜனை குட்டி படைகளை அழிவகுத்து முதல் நாள் யுத்தத்தில் அந்த துரியோதனன் எனக்கு சேனாதி பட்டம் கொடுத்திருந்தார். அங்கே அழித்து கொடுத்திருக்கிறேன். ஓடி பக்கமா உடம்பு பக்கமா என்ன பணியில் தேடுகிறேன் செல்ல உடைத்தாரா வெற்றி கொடி நாட்டிருக்கேன். முதல் நாள் துரியோதனுக்கு பாண்டவருக்கு முதல் தோல்வி. அது எல்லாம் துரியோதனுக்கு தோல்வியாக இருந்து கொண்டிருக்கு. 1 முதல் 10 நாள் வரைக்கும் 886 வயது பிடித்த பீஷ்மருக்கு சேனாதி பட்டம் கொடுத்து 10 நாள் யுத்தத்தில் சிகண்டியை முன்னேறி நிறுத்தி தோணரை அடித்து அர்ஜுனன் என்னுடைய சிடன் அர்ஜுனன் தோணரை பீஷ்மரை அடித்து மூடியில சாய்த்தார். 11ஆம் நாள் யுத்தத்தில் துரியோதனை அழைத்து சேனாதி பட்டம் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா?